பிரசாதம் வாங்கிக்கோங்கம்மா. எனக்கு வேணாம்ப்பா. எனக்காக வாங்கிக்கோங்கம்மா. இன்றைக்கி என்னோடய அம்மாவோட நினைவு நாள். அவங்க ஞாபகமாக எல்லாருக்கும் சாப்பாடு தரணும்னு ஆசைப்பட்றேன். ஏம்மா என்னாச்சு? என் பையன் உன்ன மாதிரி பாசமாக இருந்திருந்தா அவன் கண்ணுக்கு நான் பாரமாக தெரிஞ்சிருக்க மாட்டேன்ப்பா. ஏம்மா இப்படி சொல்கிறீங்க? உன்னை வச்சுட்டு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, எல்லாம் என் தலையெழுத்து. சீக்கிரம் வந்து தொலை. இவ்வளோ நாள் உன்னை பார்த்துக்கிட்டே பெரிய விஷயம். இதுக்கப்புறம்லாம் உன்னை பார்த்துக்க முடியாது. என் பொண்டாட்டி இனிமேட்டு நான் உன்னை வீட்டில் வச்சு கஷ்டம் தரப்போது இல்லை. உன்னை முதியத்தில் சேர்த்தா தான் எங்களால் நிம்மதியாக வாழ முடியும். வயசான காலத்தில் எதுக்கு உயிரோடு இருந்து மற்றவங்க உயிரை எடுக்கணும்? செத்து போயிருந்தாலும் நிம்மதியாக தூக்கி போட்டு போயிருப்பேன். இந்த சனியம் பூச்சா வண்டி வேற. இறங்கு கீழே, என்னன்னு பார்க்குறேன். பிரதர் பிரதர், பக்கத்தில் எதாவது மெக்கானிக் கடை இருக்குமா? கொஞ்சம் தூரம் நேராக போனால் ரைட் சைடில் ஒரு மெக்கானிக் கடை வரும். இங்கேயே கடை. நான் போய் வண்டி என்னாச்சுன்னு பார்த்துன்னு வரேன். வாங்கம்மா, வந்து ஓரமாக நிலையில் உட்காரு. அவன் சின்ன வயசில் இருக்க சொல்ல அம்மா அம்மானு சுற்றி சுற்றி வருவான். இப்போ அதே பையன்தான் செத்து போனாலும் என்னை நிம்மதியாக தூக்கி போட்டு போவேன்னு சொல்கிறான். என் புருஷன் அடிக்கடி சொல்லுவார், நம்ம பையன் நமக்கு வயசான காலத்தில் நம்மளை நல்லபடியாக பார்த்துப்பான்னு. பெற்றவங்களுக்கு அவங்க பசங்க தானே உலகமே. ஆனால் பசங்களுக்கு அப்படி இல்லைல்ல. பாசம்னா வயசாகிறவர்ல தானே. நான் ஒரு கேவலமான பிறவி போல. அதான் கடவுள் என்ன வயசான காலத்தில் இப்படி சோதிக்கிறான். நம்ம கூட இருக்கவங்க திடீர்னு ஒரு நாள் இல்லாமல் போக சொல்லத்தான் அவங்க அருமை தெரியும். என்னோடய அம்மா உயிரோடு இருக்க சொல்ல நான் அவங்கக்கிட்ட பாசமாக இருந்ததே கிடையாது. அவங்களுக்கு ஒரு மகனாக நான் அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே செஞ்சதே கிடையாது. அவங்கக்கிட்ட நான் சரியாக முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன். அவங்க என் கூட இல்லாத போது தான் புரியுது என்னோடய அம்மாவை நான் நல்லா பார்த்துருந்துருக்கணும். வருத்தப்படாதப்பா, அம்மா உன்னை நினச்சி கண்டிப்பாக சந்தோஷம்தான் படுவாங்க. நான் அவனை கேட்டால் நீங்கள் எனக்காக அதை பண்ணுவீங்களா? என் அம்மா உயிரோடு இருந்திருந்தா நான் எப்படிலாம் அவங்கள பார்த்துருந்துருக்கணும்னு ஆசைப்பட்றனோ அதே மாதிரி உங்களை நான் பார்த்துக்கிறேன். என் கூட இருப்பீங்களாம்மா? நமக்கு உயிர் கொடுத்தவங்க நம்ம உயிர் உள்ளவரை பார்த்துக்கணும்.